ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா ப்ரைடுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு செக்குடு பேட்டர்ன் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அந்த பேட்டர்னில் நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் டிசைனை வந்து நம்ம எந்த அளவுக்கு செக்குடு பேட்டர்னில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த செக்குடு பேட்டர்னை கொண்டு போகலாம். எந்த அளவுக்கு ரேஞ்ச் சொல்கிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். கஸ்டமரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா செக்குடு பேட்டர்னில் ஃபஸ்ட்டு வந்து எப்படி செக்குடு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்டரை பொறுத்து நீங்கள் காஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்டர் மீன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜரி லைன் கொடுத்ததுக்கப்புறம் சுகர் பீட் 3mm சுகர் பீட் அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் பார்டர். நீங்கள் அதுக்கு வந்து எத்தனை லைன் கொடுக்குறீங்களோ, பீட்ஸ் எத்தனை லைன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். 3mm பீடு, தென் 4mm பீடு எடுத்திருக்கேன். இது எல்லாமே கோல்டு கலர். ஓகேங்களா? ஜரியில் பார்த்தீங்கன்னா கலர் ஜரி எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் கொடுக்க தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி கலர் ஜரி வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அது வந்து நம்மளுக்கு கலர் போக சான்ஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி அது யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஜஸ்ட்டு 1 or 2 லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணால் நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் வந்து நான் சொல்கிறது தான், ஒரு 4 லைன் 3 லைன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி 3 லைன்ஸ் இல்லாட்டி 4 லைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பிராண்ட் பார்த்தீங்கன்னா டயாலஜி, ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 754. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு லைன் முடிச்சிட்டேன். அடுத்த லைன் வந்து நான் இப்போது ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருந்தது. இது வந்து நமக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். அவங்க வந்து ஒரு 2000 ரேஞ்சில் போட்டு கொடுக்க சொன்னாங்க. நான் 2000 ரேஞ்சில் செக்குடு பேட்டர்னில் தான் எடுத்திருக்கேன். அவங்க கொடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா செக்குடில் தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த செக்குடு பேட்டர்னில் நம்ம வந்து பார்டர் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து காஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் 2000க்கு தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். இது எண்டிங்கில் வந்து நான் இந்த ப்ளவுஸோட பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 2 லைன் வந்து கலர் ஜரியும் 2 லைன் வந்து கோல்டன் கலர் ஜரியும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஜரியில் வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3mm பீடு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து சுகர் பீடை தவிர எல்லா பீட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், அடுத்து வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு பீடாக தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீடில் வந்து துளிப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பீட் ஒர்க்லாம் வரும்போது நீங்கள் துளி பிராண்ட் யூஸ் பண்ணும்போது அதில் பீட்ஸ் வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் லோட் பண்ண முடியும். இதுவே வந்து அயன் நீடில் அப்படின்னா நீங்கள் நிறைய பீட் லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும், சீக்கிரமாக ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து அயனில் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயனில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த த்ரெட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக அவ்வளோ அழகாக தெரியும். ஏன்னா துளிப்பில் வந்து உங்களுக்கு நீடில் ரொம்ப தின்னாக இருக்கும். பட் அயன் நீடிலில் நம்ம எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நான் 3mm பீடு தான் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் 3mm பீடு எப்படி வாங்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பிராண்ட்லலாம் இது வாங்கலை. அந்த பீட்ஸை வாங்கி லைட்டாக அப்படி மேலே தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீட்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ B7000 க்ளூ எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா சாரியோட கலரில் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், திலகம் ஷேப்பில். இந்த மாதிரி எடுத்து நம்ம அதாவது அந்த தின்னாக இருக்கிற திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த தின்னாக இருக்கிற சைடு வந்து முன்னாடி இருக்க மாதிரியும் பேக் சைடில் வந்து அந்த ப்ராடாக இருக்குல்ல அதை வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் வந்து நிறைய பேர் வந்து போடுறாங்க. ஏன்னா, நமக்கு இந்த டிசைன் வந்து பார்க்கவும் கொஞ்சம் கிராண்ட் லுக் குடுக்கும். அதே மாரி பட்ஜெட் வைஸும் நமக்கு லோ பட்ஜெட்டில கரெக்ட்டா இருக்கும். அதனால நெறைய பிரைட்ஸ் வந்து இப்போ செக்குடு தான் மோஸ்ட்லி விரும்புகிறாங்க. செக்குடில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து செக்குடை வந்து டிசைன் பண்ண வேண்டியதான். இப்போ நார்மலாக செக்குடு பேட்டர்ன் ஒரு பாக்ஸ் செக்குடு மீன்ஸ் இந்த பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை போடுறோம் அப்படின்னா அது வந்து சைஸஸ் இருக்குது. இப்போ 1 இன்ச்சில் பாக்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லை 1/2 இன்ச்சில் எடுக்கலாம், 2 இன்ச்சில் எடுக்கலாம். அதை பொறுத்து வந்து நீங்கள் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டோனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டோனை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இன்னமும் ஒரு 2000 ரேஞ்சுனா நம்ம ஃபுல்லாக சுகர் பீட் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 1500 பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த சுகர் பீட்க்கு பதிலாக நீங்கள் இதை சுற்றியும் வந்து கோல்டன் கலரில் ஜரி த்ரெட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாரீ கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சில்க் த்ரெட் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்த லைன் பீட் வந்து பீடு வச்சுட்டு வரேன். அதே மாதிரி இந்த திலகம் ஷேப்லலாம் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த எட்ஜில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த முடியுது இல்லையா, அந்த எட்ஜ் அது வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கொண்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க திலகம் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீடு ஒர்க் வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்டோனை சுற்றியும் இந்த மாதிரி தான் 2 பீடாக வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஷேப் வர பகுதியில் நீங்கள் ஒவ்வொரு பீடாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ செக்குடு பேட்டர்ன் பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து செக்குடு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கார்னர் வருது இல்லையா, இந்த மாதிரி கார்னர் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 2 பீடு இருக்கு இல்லையா, அந்த 2 பீடுக்கும் சென்டரில் த்ரெட்டை கொண்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்னர் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்குங்க. பாருங்கள், 4 சைடு கார்னரும் நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அதாவது ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து அந்த த்ரெட்டை கொண்டு போய் அடுத்த சைடு வந்து ஒரு செயின் போடுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து அந்த 2 பீடுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் கொண்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஆரி ஒர்க் பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரி ஷார்ப்பான பகுதி அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்கள் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி பண்ணணும். செக்கடுலாம் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து கவனமாக மார்க் பண்ணணும். ஏன்னா ஏனோ தானோன்னு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. செக்குடு பேட்டர்ன் எப்படி நீட்டாக மார்க் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்த கார்னர்லலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா, இந்த மாதிரி 3mm பீட்ஸ் வச்சு நான் அதாவது 3mm பீட்ஸை வச்சு இந்த 4 கார்னர்லேயும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தடு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு லுக்கு இருக்கும். அந்த சென்டர்லலாம் நான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக மார்க் பண்ணி தான் இந்த மாதிரி இருந்தது. நான் ஜஸ்ட்டு க்ளூ வச்சு ஒரு கிளாத் வச்சு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப கரெக்டாக மார்க் பண்ணேன். நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த செக்குடு இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே சக்கரி வைக்க போகிறேன். இது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நம்ம ஒரு 2000 ரேஞ்சுங்கும் போது ஓரளவுக்கு வந்து பிரைடு அப்படின்னா நம்ம லுக்கிங்காக கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுத்தா தான் நமக்கு அடுத்த ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து இதிலலாம் கொஞ்சம் காசை பார்க்கக்கூடாது. நமக்கு ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். அதுக்காக ரொம்ப குறைச்சாலும் நமக்கு இதாகாது. ஓரளவுக்கு ஒரு 200 கம்மி பண்ணி கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி சென்டர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சக்கரி வைக்கிறேன். ரவுண்டு சக்கரி தான். நீங்கள் இதை வந்து ஸ்டிச் கூட பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஸ்டிச் பண்ணலை. B7000 க்ளூ வச்சு அதுக்கு மேலே சக்கரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த சக்கரைக்கு மேலே ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு கில்டர் எஃபெக்டில் இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் லுக்கிங் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சக்கரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் பகுதியில் உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் பார்ட் வந்து நீட்டாக கிடச்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவ் ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து தான் நீங்கள் செக்குடை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். செக்குடை வந்து சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எதுவும் மிஸ் ஆகாமல் நீட்டாக கிடைக்கும். நீங்கள் சென்டர் இல்லாமல் ஒரு சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருந்தோ அல்லது ரைட் சைடில் இருந்தோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு கரெக்டான செக்குடு கிடைக்காது, நீட்டாக இருக்காது. ஒரு ஸ்லீவ் ஒரு மாதிரியும் இன்னொரு ஸ்லீவ் இன்னொரு மாதிரியும் கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் வருது இல்லையா, செக்குடு பேட்டர்னோ அல்லது ஃப்ளார் பேட்டர்னோ இல்லை லைன் பேட்டர்னோ, அதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும், ஸ்லீவோட அளவு வந்து கரெக்டாக எடுத்துருக்கணும். கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு அந்த ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் முடியுது இல்லையா, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். எப்போயும் வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்லீவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சைட்லையுமே ஸ்லீவோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே ஒரு 1/4 இன்ச்சு to 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கேப் விட்டுட்டு அதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இதுக்கு மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு முடிச்சிருக்கேன், கேப் விட்டுருக்கேன். அதாவது ஸ்லீவ் முடியுது இல்லையா, மேலே அந்த ஆர்ம் ஹோல் வரும் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த மாதிரி விடும்போது தான் சப்போஸ் ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஏதாவது நம்மளை ஒர்க் பண்ண பீட்ஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நீடிலோட பேக் சைடில் தொட்டுட்டு நான் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் ஃபினிஷ் ஆகும். இல்லை நீங்கள் கையில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான், பட் கையில் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீடிலாக இருந்தால் நமக்கு டக்குன்னு வச்சிடலாம், வேகமாக ஒர்க் முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன் வைக்கும்போது உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸே வந்து ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2000 தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா, நீங்கள் உங்களோட கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் அமௌண்ட் வந்து வேரியேஷன் வரும். உங்கள் ஏரியாவில் எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் அவங்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வச்சு தான் வந்து அவங்களோட அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து எந்த அளவுக்கு உங்கள் ஏரியாவில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. பேக் சைடும் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.